வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். இல்லைடா இது இவ்வளோ நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கல்யாண வேலை எல்லாம் முடிஞ்சுங்க. இப்போ வந்துட்டு எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் இந்த ஊருக்கும் வந்து ரொம்ப நெருக்கம். இந்த அத்திப்பிள்ளை டோல்கேட்டில் நிற்கிறேங்க. இப்போ வந்துட்டு நம்ம ராசம் வருவோம். அந்த பக்கம் இருக்கிறோம். ஏன் இந்த பக்கம் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூர் பார்த்த மாதிரி நிற்கிறேங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போலீஸ்கார் இருக்கிறாங்க. அது பக்கம் வரலங்க பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு வண்டி திருப்பி வந்துட்டு இப்போ ஆப்போசிட்டில் போட்டுக்கிறேங்க. இப்போ அந்த பக்கம் போயிடலாமா? நம்மளை யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அப்பாவும். இப்போ வண்டி வருதுங்க. இந்தாப்பா போலீஸ்காரங்கெல்லாம் லட்டி வச்சு நின்றுக்கிறாங்க. போ வருதுங்களா? இங்கே ஒருத்தர் இருக்கிறாங்களா? அதுக்கு பின்னாடி அங்கே அப்படி தான் வந்தாங்க. வந்துட்டு அவன் திருப்பூர்னு சொல்லிட்டு இப்படி போய் அது சுற்றிட்டு வந்துட்டு இங்கே நின்றுக்கிறாங்க. எங்கே போனாலும் திலாரங்கடி வேலைக்கு போட்டு குறைச்சலே இருக்கிறதில்ல. அவன் 2 பேரும் மாட்டிக்கினே இப்போ வராங்க. இப்போ ஆல்ரெடி வந்துருச்சுங்க. நம்ம வண்டி பக்கம் வந்துட்டுக்கோன்னு நினைக்கிறான். நம்ம ராசை வந்து வர ஆரம்பிச்சிட்டான் தெரியுதா? சாயந்தரம் வந்து இப்போ எத்தனை மணி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுதுங்க. எங்கேக்கு போய் இறக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை. இப்போ வண்டியில் ஆல்ரெடி 2 பேர் இருக்கிறாங்க. நான் வந்து பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டாங்க பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வராங்க டிவல்டு வந்துட்டாங்க. போகும்போது பழன்னு போச்சு. இப்போல்லாம் ஃபுல்லாக மண்ணாயிடுச்சு. போமா வண்டியில் ஏறி உட்காந்துச்சு ஜம்முல. எல்லாம் சொல்கிறேன். உன்னோட கருத்து இதில் சொல்கிறியா? பொறுப்பு விட்டேன். கொஞ்சம் சத்தமாக சொல்லணும் பாரு, கேட்காது பாரு. அண்ணா எவ்வளோ ஜாலியாகிறீங்க வச்சு. ஏய் சரியாக ஏய் வா ஏய் செதருது ஏய். சரி ஓகே போய்ட்டுட்டா? ஓகே பாருங்கள், எங்கள் அப்பா வந்து பழம்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. எழுதியே ஓட்டிட்டோம் அப்படின்னு. வேணாம் அப்படின்னு சொன்னால் கேட்குறாங்களா? போங்கண்ணா போட்டு. ஆமாம் செதருது ஃபுல்லாக எழுதிட்டு வேலை செய்யறதே தெரியலையே. கடைச்சே செய்ய மாட்டோம், இல்லைன்னா செய்வோம். ஏன் கடை இருக்குது பக்கத்தில்? பிரியாணி கிடைக்குதாண்ணா? பிரியாணி வெஜ்ஜா? நூல் சரி செஞ்சுக்கணுங்க. ஓகே. ஒசூர் வந்துட்டு சில்லுன்னு இருக்குதுண்ணா. ஒசூர் வாசனை அடிக்குதே இல்லையா? ஒசூர் வாசனை எதுக்கு அடிக்குது? ஒசூர் வாசனை ஒசூர் பக்கம் தான் ஒசூர் வாசனை அடிக்கும் சொல்றேன். கருத்து ஏற்பாடுகள் இதில் சொல்லுங்களா? எவ்வளோ ஆல்சமா தாடி கீடி விட்டுக்கள் ஜாலியாகிறீங்க. நல்லா நீங்கள் இதில் சொல்லுங்களா? ஆமாம் வல்தாப்பு சிரிச்சுலே இருக்கிறாங்க. ஏய் எல்லா ஸ்டைலும் ஏய் செதருது ஏய் வா ஏய். நிறைய நாள் கழிச்சு வண்டியில் போகிறதுக்கு அதுக்கும் இதெல்லாம் சின்ன சாண மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுங்க. சல்லுன்னு போகுது. போ என்ன சாப்பாடு ஓகே. அண்ணன் வந்துட்டு இப்போ நம்ம ஊர்லேயே இறங்கிடுவாங்க. இப்போ வந்துட்டு நான் தான் போய் லோடு இறக்கிட்டு வருவான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணனோட பாட்டி வந்து இறந்துட்டாங்க. தெரியனா? அது இன்னைக்கு 3ஆம் தேதி தான். நாளைக்கு 5ஆம் தேதி தானே? ஆமாம், அவர் வரணுன்னாரு, வரல. அதனால 5ஆம் தேதிக்கு போகிறாரு. நான் போயிட்டு லோடு இறக்கிட்டு திரும்ப வந்தாருன்னா அண்ணன் ஏறிக்குவார். என்னண்ணா ஏறி விற்கிறது போயிட்டு இறக்கிட்டு வரதா? அவ்வளோதான். வீட்டிலேருந்து வர மனசே இல்லை. கண்ணில் அழகாத போகிற என்னன்றீங்க? உங்களுக்கு ஐடியாவே கிடையாது. இறங்குற ஐடியாவே கிடையாது. இறந்துருந்தேன். சரி ஆல்ரெடி வண்டி நம்ம 5 நாள் நிறுத்திருந்தேன். ஆல்ரெடி 5 நாள் நிறுத்தினால சரி எப்போயும் நான் தான் போய் அவனுக்கு சரி யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதனால சொல்லிட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பவம் வந்துட்டு பெருசாக ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு. அது என்ன இதுன்னு சொல்லிட்டு போக ரன்னிங்லேயே சொல்கிறோம். அது இப்போ சொல்லலாம், லைட்டாக மறந்துட்டான் எல்லாத்தையும். சம்பவத்தை வந்துட்டு அதே சார் நேற்று ஒரு சம்பவம் வச்சு. என்னது? லிஃப்ட் டேக்ஸில் வர பலூன் வருது இல்லை? ஆமாம், அடைச்சி விடுவாங்கல்ல? ஆமாம், போட்டு அது வந்து கல் விழுந்துச்சு. தூக்குறேன் லிஃப்ட் டேக்ஸில் தூக்குற மாதிரி பலூன் போட்டு தனியாக வந்து விழுந்துச்சு. கால் தூக்கிச்சு. அப்புறம் ஒன் சைடு மட்டும் தூக்கிச்சு, ஒன் சைடு கிழிச்சிட்டாங்க. சரி நான் இறக்கிட்டே ஓட்டுனே வந்தேன். திருப்பி எடுத்து ஸ்பேனை போட்டு டைட் பண்ணி வேலை செய்யுது. அதுக்கப்புறம் நேற்று பார்த்தா டைனாமோ பெல்ட் லூஸ் ஆகி
திடீர்னு டைனமா வேலை செய்யல போச்சு. இப்போதானா புது டைனமா போட்டேங்க. ஒரு 1000 கிலோமீட்டர் வரல, அதுலேயும் வேலை செய்ய மாட்டேங்குது. பார்த்தா கஷ்டப்பட்டு பெல்ட் லூஸ் ஆகி பெல்ட் டைப் பண்ணாங்க வச்சு செஞ்சிருச்சுங்களா. ஆக்சுவலி இந்த கிட்டத்தட்ட வண்டி அடிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. அது போட்டு போடுது. இந்த மாதிரி எப்பயுமே பிரச்சனை வச்சதில்லை. ஆனால் நம்ம ராசம் வந்துட்டு போட்டு கொண்டு எடுத்துட்டான். என்னன்றீங்க? கண்டிப்பா நடைக்கு வேலை ஒரு நட டயர் வெடிக்குது. இல்லை ஒரு நட என்ன ஆச்சு நட வெடிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நட ஓட்டுறாங்க. ஹைட்ராலிக் ஹோஸ் இது கட்டாச்சு. இந்த ஹோஸ் கட்டாயி அது ஒரு நாள் நின்றுச்சு. திரும்ப அது ஓட்டி 7 கிலோமீட்டர் வரல. அப்புறமேட்டு அந்த இது கீரூல்ல அப்புறமேட்டு கிளச் பெட்டெல்லாம் இறக்கி வேலை செஞ்சு அந்த ஷார்ட்ஸில் பார்த்துருக்கீங்க போட்டுக்கிறான். அப்புறமேட்டு வேற என்ன சம்பவம் வந்து இது லைட்டாக போகுது. எல்லாம் ஒரே வாரத்தில் ஆச்சுங்க. கல்யாண சீசனா இன்சூரன்ஸ் கட்டி திங்கக்கிழமை இன்சூரன்ஸ் கட்டணும். அது ஆகிட்டு ஒரே நாள் அந்த ஸ்டேரிங் பாக்ஸ் அவுட்டு. அதுக்கு அதே நாள் அதுக்கு மறாத நாள் 10 கிலோமீட்டர் ஓட்டின்னு வரல. எல்லாம் வச்சு செஞ்சு விட்டுருச்சு. ஆகாசுக்கு வந்து ஒரு குத்து என்னன்றீங்க அண்ணா? சொல்லுங்க அண்ணா. இவர் எதனா பேசுறீங்கண்ணா? இது ஒன்றும் மெயினான டெம்பரேச்சர் அப்போ வேலை செஞ்சு சுத்தமாக வேலை செய்ய மாட்டேங்குது. அது அப்போ பார்த்தியாங்கள இது பார்த்துக்கலாம். இது வந்து மெயினாக பார்த்துக்காங்க சார். இது அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ரியலாகவே ஏற்றி வச்சுக்கோ, நமக்கு தெரியாது. அப்புறம் ஓகே அது ஒன்று மட்டும் வேலை செய்யணுமா? மட்டும் அதில் அடிச்சுங்க. அவனை கொசு அடிக்கிற மரத்தில் ஒயிட் அடிச்சுட்டு பிளாக் மட்டும் பட்டி பார்த்துங்க. உங்களுக்கு எங்கே வரைக்கும் அடிச்சுக்கிறாங்க பார்த்தியா? நம்ம டிரைவர் அண்ணாலாம் வந்துட்டுங்க இறங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ போயிட்டு இந்த லோடை இறக்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம அண்ணன் வந்து ஏறிக்கிறான் அப்படின்னு சொன்னுக்கிறாங்க. இப்போ வந்து யார் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் போகிறாங்க. 2 பேருமே இறங்கிட்டாங்க. போயிட்டு வருவோம். இப்போ எங்கேக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்தால் பாளையமுதுருங்க. வண்டி நிறைய நாள் கழித்து ஓட்டுறதுக்கு அதுக்கும் ஒரு மாதிரி ஏதோ இவட ஆடுற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு வேற. ஆனால் நிறைய ரெஸ்ட் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா அந்த டச்சே விட்டுருச்சோ அப்படின்ற வேற எல்லாம் தோணுது. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. இப்போ எங்கேக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டோல்கேட் தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் வந்துங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு 12 மணிக்கு நாமக்கல் டோல்கேட் வந்தால் அங்கேயே படுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு லோடு வந்து இறக்க மாட்டான், நாளைக்கு மதியமாக வர மாதிரி வாங்க அப்படின்னாங்க. சரி எதுக்கு அவ்வளோ தூரம் அங்கே போனால் கொசு வேறு தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு கப்புன்னு இங்கேயே படுத்துட்டோம். எங்கன்னா பார்த்து சாப்பிட்ணும். ஏன்னா அது சாப்பிட்ணுன்னு தோணவே மாட்டேங்குதுங்க. நான் பாட்டு நான் போயினே இருக்கிறேன். சாப்பிட்ணும் முதல்ல. ஃபைனலி ஒரு வழியாக பறவை மார்க்கெட்டு கண்டுபிடிச்சி வச்சுங்க. எடை போடணுமா வேணாமான்னு சொல்லி தெரியல. பார்த்தா ஃபோன் பாட்டு எடுக்கலை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இன்னைக்கு வரைக்கும் இடம் இல்லை. பறவை மார்க்கெட் பேரே நல்லா இருக்கு. இப்போ செதறது நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது? 1 மணி ஆகுதுங்க. கரெக்டாக 1 மணி. வந்து நிற்க வச்சா வெயில் லைட்டாக அடிக்குது. பரவாயில்ல, சொல்லுனாலும் ஓரளவுக்குது. நம்மளுக்கு எப்படி எந்த மாதிரி டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாட்டிக்கு வந்து ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை. வேறு வண்டி பக்கத்து வண்டியெல்லாம் கேட்டான். அவங்க வந்துட்டு நைட்டு தான் வந்து இறக்குவாங்க. ஒரு 4 மணி 5 மணி போல் தான் வருவாங்க. இப்போ உள்ளே போனால் சீட்டு வாங்கணுமா. அதனால் இங்கே எல்லா வண்டியும் லைனாக நிற்கிது பார்த்தீங்களா? இருங்க பேக் கேமரா காட்டுறான். எல்லா வண்டியும் வரிசை கட்டி நிற்கிது. இங்கே பக்கமே வந்துட்டு இந்த என்னது சாக்கடை. நைட்டு இங்கே தூங்க முடியுமா? கொசு ஒரு 2 லட்சம் கொசு வந்துடும் வண்டிக்குள்ளே. எப்படி பார்த்தாலும் என்ன நடக்குதோ தெரில. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி பக்கம் போனாவே வந்துட்டு அந்த வெங்காயம் வாசனை அடிக்குது. அதனால் அந்த தூக்கி மட்டும் விடலாம். எல்லாம் வாழ்னு கற்றுனாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக போயிடும். மேலே சும்மா தூக்கி விட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீப்பு தொங்குது. இது திருப்பணம் அடிபட்டுருச்சுங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ தான் லாஸ்ட் டைம் வரும்போது எப்போன்னு தெரில. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த நடிகான்னு தெரில. நம்ம டிரைவரை நான் லைட்டாக டச் பண்ணிட்டாங்க. அது எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெங்காயம் இறக்கும் மொத்தம் ஆனால் ஆச்சு. அது
எந்த மண்டியிலேருந்து தெரியல. இங்கே தான் நினைக்கிறேன், திண்டுக்கல்லா இல்லை இங்கேயான்னு தெரியல. ஒரு மனுஷனுக்கு அடிப்படும், அதுக்கு மேலே அடிப்படுவனவங்கள அது இத்தான் அப்படின்னு சொல்லி தெரியல. அது இத்தானா ரெடி பண்ணுச்சு, திருப்பணம் அடிபட்டுருக்குது. ஒரு மாதிரி இதாக இருக்குது. சவுண்ட் வரும் போலங்க, தர தர தரம் சவுண்ட் வரும் பொழுது. அதனால இந்த சீப்பை வச்சு பேச்சருக்கு பண்ணிட்டாங்க. இது ஒரு சம்பவம். அப்புறமேட்டு வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு மேலே எங்கேயோ ஒரு இடத்துல அந்த டென்ட் விழுந்துருச்சு. அது ஒன்றும் ஆகாது. அது அந்த மேலே தெரியுதா, அது ஒன்று இது ஒன்று. இப்போ அவ்வளோதான். சைடில் மட்டும் தூக்கி விட்டு சமையல் எதுனா செய்வோமா, இல்லை ஹோட்டல்லே சாப்பிடுவோமா, இல்லை பட்டினே இருக்க முடியாது விடுங்க, அது வேறு விஷயம். இல்லைன்னா தக்காளி வச்சு செய்வோமான்னு ஒரு ஐடியா போட்டுன்னு இருக்கிறேன். பாப்பா இது ஃபஸ்ட்டு இது முதல்ல தூக்கி விட்டு அப்புறமேட்டு எதாக இருந்தாலும். வண்டியில் எண்ணெய் இல்லைன்னு சொல்லி தான் அமுச்சு விட்டாங்க. நான் வாங்கணுன்னே வந்தோம், எண்ணெய் வாங்குறது மறந்துருச்சு. பார்ப்போம் எண்ணெய் எங்கன்னா கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எதொன்று வாங்கலாம். சமையல் வந்து செய்ய ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தக்காளி குஜ்ஜு தாங்க. வந்த உடனே தக்காளி குஜ்ஜு ஆக்காசு அப்படின்னீங்கன்னா இந்த எண்ணெய் கூட இல்லை. எண்ணெய் வந்து நான் கடை வாங்கினேன் அந்த பக்கத்து வண்டியில். எல்லாமே இருந்துச்சு, எண்ணெய் மட்டும் இல்லை. ஆனால் சொல்லி தான் அமுச்சு விட்டாங்க. நானும் வாங்கலாம்னு சொல்லி வந்தோம். இங்கே பார்த்தா கடையே எங்கேயுமே பக்கத்தில் எங்கேயும் கடையே இல்லை. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வண்டியில் கடை வாங்கிட்டேன். வாங்கி இப்போ செய்ய போகிறேன். ஓஹோ செம்மையாக இப்போ அவ்வளோதான், ஜம்முன்னு சமைக்கலாம். நிறைய நாள் கழித்து சமைக்கிறேன் ஆக்காசுன்னு கேட்டால் ஆமாம். எப்படி வரும் என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல, பார்ப்போம். நிறைய நாள் ஆனதுக்கு அதுக்கும் இன்னும் என்னென்ன போடுறதுனே தெரிய மாட்டேங்குது. வண்டிக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக அனல் அடிக்குதுங்க. சமைக்கிறதேன்றது ஒரு பெரிய பாடாக்குது. அதனால ஜாலியாக வீட்டில் அம்மா செஞ்சு போட்டுருந்தாங்க. ஒரு முகம் மூக்கு ஊட்டி சாப்பிட்டு இப்போ வந்து சைடும் அப்படின்னாலே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நல்லாதான் இருக்குது சமைக்கிறதுக்கு. அண்ணன் வந்துட்டு இஞ்சி பூண்டெல்லாம் எதுக்கு சும்மா வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வாங்கியாச்சு. சும்மா அது வேறு போட்டு இடிச்சுக்கணும் எதுக்கு அப்படின்ட்டு இந்த மெத்தட் நல்லா தான் இருக்குது. தக்காளி குஜ்ஜு வந்துட்டு சுவையாகி ரெடியாகி விட்டது. இப்போ வந்துட்டு ஜம்முன்னு சாப்பிடுவோம். சோறு வந்து வச்சோம், விசில் பிடிங்கிட்டு திறக்குவோமா அன்பாக்ஸ். ஆனால் என்னங்க தெரியாது, ஃபோன் பேசின்னு ஒரு 4-5 விசில் விட்டுட்டோம். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தான் சரியாக போயிட்டுருக்கோம். லோடு வந்து இறக்குவாங்களா ஏற்றுவாங்களா எந்த பார்ட்டி எதுவுமே ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாங்க. வெறும் வெங்காயமே இருக்குதுங்க இதில். தக்காளி 4 தக்காளி போட்டு மீதி ஒரு 3 வெங்காயம் போட்டாச்சு. ஜம்முன்னு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா. சூடாகுது. 3 மணி ஆகுது, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சூப்பர். கொஞ்சம் உப்பு கம்மியாகுது அவ்வளோதான். சரிங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு லோடு எடுக்கிறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறான். சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னையும் சேர்த்து 5 வண்டி இருக்குறாங்க. இப்போ வந்து டைம் 9 மணி ஆகுது. என்றைக்கும் இறக்கி எல்லா கதையும் அதுலக்கே சம்பவம் 5வது வண்டி இருக்குதான். நாம் வந்து இந்த இது உருளைக்கிழங்கு கடை, அது பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் இறக்குறது. இறக்கி விட்றான்னு சொன்னுங்கிறாங்க. 3 கடைக்கு தான். டக்குன்னு வெள்ளையனை இறக்கி விட்றேன் அப்படின்னாங்க. வெள்ளெண்ணை இறக்கி விட்டுட்டு இறக்கி விடுங்கன்னு சொன்னுங்கிறான். பார்ப்போம். லோடு வந்து இறக்கினே இருக்கிறாங்க. இப்போ எத்தனை மணி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விடிகாலம் 5:30 ஆகுதுங்க. எத்தனை மணிக்கு லோடு இறக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:50ன்னு நினைக்கிறேன். கரெக்டாக என்னைக்கு நிறைய நாள் கழித்து பாய் மடிக்கும். அதுக்கு முண்டக்க மடிச்சுனா என்னன்னு தெரியல. ஓரளவு நல்லா தான் மடிச்சுனுக்கிறேன். ஆனால் இந்த மாடு மேட்டு மேலே தாங்க படுக்குது. அந்த இது இருக்குதுல்ல, அது பேர் என்னது, இது இந்த உருளைக்கிழங்கு எடுத்துன்னு வந்தால் சைடில் இது போடுவாங்க, அது மேலே படுத்துங்க. இந்த மாடுக்கும் டிசிப்ளின் என்னன்னு தெரியுதப்பா, நாம தான் சரியில்லை.
நிறைய வெங்காயம் வந்து அழிவு போயிட்டுக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டோர் போடும்போது வெளியே வச்சுருக்கோங்க பொழுது அது டோர் எல்லாம் அடித்து நசுக்கி ஏற்றுக்கிறாங்க. எல்லாம் பிளாக் கலரில் பூரணம் பூத்துருக்குது. பூரணம் பூத்து எல்லாம் இதாகிடுச்சு. என்னான்னு கேட்டாங்க, நான் டைமுக்கு வந்தாச்சு நீங்கள் இறக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது, எல்லாம் அவங்கள பாட்டியை கேளுங்க, எல்லா டோரும் அவங்க தான் நசுக்கி ஏற்றி விட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க டிரைவர் சொல்லி தான் அமுச்சு விட்டாங்க, நம்ம அண்ணன் சொல்லி தான் அமுச்சு விட்டாங்க. வந்து பார்த்தா எல்லாம் கரைன்னு பூரணம் பூத்துருந்துச்சு. பரவாயில்ல, வேகமாக இருக்கிறாங்க. தழுவுற மாடை போத்தி விட்டா இருப்போம். என்ன இது அவ்வளோதாங்க. போயிட்டு கப்புன்னு தூங்கலாம். ஒரு மணி நேரம் தூங்கினா கூட போதும்னு தோணுது. அது இறக்க வரைக்கும் லைட்டாக ஒரு ஸ்மால் பவர் நெப் மாதிரி எடுப்போம். இப்படி போட்டால் அந்த மாடு என்னத்துக்கு ஆறுது? நல்ல மனுஷன். அந்த மாடு டென்ஷன் ஆயிடுச்சுங்க. டென்ஷன் ஆகி நீயே நானே பார்த்துடலாமான்னு சொல்லி எடுத்துவிட்டா போய் முட்டிருச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு பயன்படுது. பொம்பளும் பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. அதே எடுத்துருன்னு நினைக்கிறான். பார்ப்போம், அவர் எடுத்து விட்றான்னு நினைக்கிறான். சுற்றி இருப்பதுப்பா பார்த்து. நல்ல காலை இவ்வளோ தான் இறக்குறதான். மீதெல்லாம் நைட்டு தான் இறக்குவாங்களாம். சோழி முடிஞ்சு. நைட்டானால் 2 லட்சம் கொசு வந்துடுது, தூங்க விட மாட்டேங்குது. சரி இறக்கிட்டு ஓடி போயிடலான்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க. திறமையான இதப்பா, என்ன சொல்கிறதுனே தெரில. எது ஏற்றுனாலும் நம்மளுக்கு மட்டும் தான் எப்படி நடக்குதா? என்னடா இது செய்யா. மதுரை நம்மளை 4-5 நாளாக வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிடுச்சு. என்னான்னு தெரில. ரைட்டு, வண்டியில் தக்காளி வேறு இல்லைங்க. இங்கே தக்காளி எனக்கு கிடைக்குமா பார்த்தோம். தக்காளியும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. சமையல் வேறு என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஐயோ ரொம்ப சந்தோஷப்பட்டான். எவ்வளோதான்டாப்பா இறக்கிட்டான்டாப்பா, 3 நாள் கழிச்சு இறக்குறாங்கன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டான். இன்றைக்கி டைம் பார்த்தா 6 மணி ஆகுது. என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல. என்ன நடக்குமோ அத்தான் நடக்கும். நடக்கிறது நல்லதுக்குன்னு சொல்லிட்டு போகலாம். இன்னும் பாதிக்கு மேலே இருக்குது. ரைட்டு நண்பர்களே, ரைட்டு நம்மளுக்கு வந்து லோடு வந்து இறக்கல. ஞாயிற்றுக்கிழமை வேறு. ஒரு வழியாக கொடி நடியாக நடந்து போயிட்டு இங்கேருந்து ஒரு 750 மீட்டர் வரும், 3/4 கிலோமீட்டர் வரும். போயிட்டு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். தெம்பை நம்மள யாரும் நம்மள அடக்க முடியாது. தெம்பை சாப்பிட்றாங்க, திரும்ப படுத்து தூங்குறாங்க. நைட்டு தூங்காதனால கண் ஒரு மாதிரி இருக்குதா? இல்லை, கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஃபோனில் வந்துட்டு லைட்டாக கண் இது இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளோதாங்க. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. சோறு செய்கிறதுக்குள்ள எப்படி பார்த்தாலும் ஒரு 12 மணி ஆயிரும்னு நினைக்கிறோம். நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக செய்வோம். பக்கத்து வண்டியில் போய்ட்டு தக்காளி வேறு கடை வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தக்காளி இல்லாத குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். இப்போ அதை செய்கிறான். இல்லை தக்காளி தருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தப்பே தரானாங்க. அதனால் போய் தக்காளி கேட்டு மட்டன் சமைச்சி தெம்போ இருக்கலாம். என்னான்றீங்க? என்ன நடக்குதோ நடக்கட்டும். லோடு இறக்கினாலும் சரி, இல்லை இங்கே படுக்க வச்சுக்கினாலும் சரி, சாப்பாட்டை மட்டும் காசு கொடுத்துனாலும் சரி. இது வெங்காயம் ஏற்றினா மார்க்கெட் லோடு ஏற்றினாலும் அதே மாதிரி இருக்குது, வேறு லோடு ஏற்றினாலும் அதே மாதிரி இருக்குது. நம்ம நேரமாக என்னன்னு தெரியல. இல்லை எல்லாத்தையும் இப்படி தான் இருக்குதா, இல்லை இழுக்க முடியாது எப்படி இருக்குதான்னு தெரில. அடுத்த நாடு சம்பவம் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக ஏற்றுக்கணும். அந்த நாடையே சம்பவமா வந்து ஒரு நாள் கூட அவ்வளோ அதுக்குள்ளேயா பார்ப்போம். கண்ணு ரெட் ஆகிற மாதிரி தெரியுது. சாப்பிட்டு கப்புன்னு எடுத்து படுத்துக்க வேண்டியதான். கறி வந்துட்டு குக்கரில் விசில் வச்சாச்சு. அரிசி வந்து ஊற போட்டாச்சு. அப்புறமேட்டு பக்கத்து வண்டியில் கடன் வாங்கிட்டு வந்தேன். எல்லா தக்காளியும் இதே மாதிரி தாங்க இருக்குது. இது வந்துட்டு எங்கள் அப்பா கொடுத்தாங்க, சாப்பிட்ணும். சாப்பிடல, 2-3 சாப்பிட்டாங்க. மீதெல்லாம் அப்படியே இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இதவே பேச்சர் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். இது ஒரு 4 விசில் வந்துச்சு அப்படின்னா இறக்கிட்டு வச்சுக்க வேண்டியதான். அடுத்து வெங்காயம், அவ்வளோதான். மீதி ரெடிமேடாக அந்த இஞ்சி பூண்டு இருக்குது, முடிஞ்சு. அவ்வளோதான். போடுறாங்க, கிளறாங்க, இதை தூக்கி கொட்டுறாங்க. மசாலா, மட்டன் மசாலா ஒன்று போடுறாங்க, சாப்பிட்றாங்க. அப்புறமேட்டு அவரு வந்து சாப்பாடு கூப்பிட்டுக்கிறான். பக்கத்து வண்டிக்காரங்களா, இந்த வண்டிக்காரங்கள வரான்னுங்கிறாங்க. மட்டன் வேகிறது. காட்டு இல்லை தானே, இப்போ தான் வச்சான். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எப்படி
அது கரை நிற்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். போவோம் செய்வோம். வணக்க ஆரம்பிச்சாச்சு. இங்கே வந்துட்டு ஒரு 4 விசில் விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். வேவாத மாதிரி ஒரு ஃபீலாக தெரியுது. சரி இதில் விட்டு வேக அடிச்சுக்கலான்னு சொல்லி விட்டுட்டான். கருவேப்பிலை தலை போடுவோமா? செம்மையாக வேக்குதுங்க. நம்ம அண்ணா உண்மையுமே சரியான ஐடியாங்க. அந்த ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. போடுறேன் கிளறேன் சாப்பிட்ற முடியுது வேலை ஈஸியாக. அதான் பாருங்கள், பூண்டில் வாங்குறதில்ல, இஞ்சி வாங்குறதில்ல, எதுவுமே இல்லை. வாங்குறேங்க எல்லாத்துக்கும் போடுறேன் கிளறேங்க சாப்பிட்றேங்க போய் நினைக்கிறேங்க. நல்லா இருக்குது. இந்த பிளானே நல்லா இருக்குது. பா மூஞ்சி வெடிக்க வைக்கிறதுப்பா சாமி. இது செய்யறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸிங்க. தக்காளி கொஜ்ஜி செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு கறி தூக்கி போட்டால், அந்த வேக வச்சுங்கிற கறி தூக்கி போட்டால் கறி குழம்பு, அவ்வளோதான் வித்தியாசம். நான் அப்படி தான் செய்கிறது. எல்லோரும் எப்படி செய்யலாம், நல்லா இருக்குங்க. சாப்பிட்ற மாதிரி இருக்குது, தப்பு இல்லை. இது அப்படியே லைட்டாக அந்த எண்ணெயிலே வணங்கிச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஏன்னா இப்போதைக்கு 4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன்னு நினைக்கிறான். இப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுவோமா இல்லை வேணாவா? இவ்வளோ போடுவோம், பார்த்துக்குவோம். போட்டு செய்கிறேங்க, பிரம்மாண்டமாக சாப்பிட்றேங்க. என்னது மூட்டு அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவெல்லாம் இறங்கிச்சு அப்படின்னா லைட்டாக மட்டன் மசாலாவும் அப்புறமேட்டு கறி மசாலாவும் ரெண்டையும் போட்டு, வேறு எதுவும் போடுறதுக்கூடாது. நான் வேறு எதுவும் போடுறதில்ல, அது 2 மட்டும் போட்டு காரம் தூள் லைட்டாக போட்டுட்டுனா வேலை முடிஞ்சுங்க. செமையான மட்டன் குழம்பு ரெடி. இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றுனுங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு. எந்த தூளுமே இன்னும் வந்து போடலுங்க. ஆனால் இப்போயே வந்துட்டு டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. லைட்டாக சுண்டுச்சு அப்படின்னா, ஒரு கொதி வந்துச்சு அப்படின்னா இப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போடணும். அப்புறமேட்டு மட்டன் மசாலா அந்த கிரேவி மட்டும் போட்டோங்கன்னா, அந்த என்ன கிரேவி இது, கரம் மசாலா மட்டும் போட்டோங்க அப்படின்னா முடிஞ்சு. அப்புறமேட்டு அரிசி ஊற வச்சுருக்கிறேன், தூக்கி சோறு செஞ்சேன்னா முடிஞ்சு. என்ன இது தண்ணி கொஞ்சம் கம்மியாகுது. மட்டன் குழம்பு அடிச்சிக்க முடியாதுங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன, தக்காளி மட்டும் தான் லைட்டாக வணங்காதுக்கு முன்னாடி போட்டுருந்தேன், என்னன்னு தெரியல, கறியை அப்படியே இருக்குது. கொடுங்க பரவாயில்ல, கிட்டோம். ஒரு 70% கறி வந்துருச்சு. இன்னொரு கொஞ்சம் வெந்துச்சு அப்படின்னா நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி. சண்டேன்றனால மார்க்கெட் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. நம்ம வண்டி அங்கே நிற்கிது, இன்னும் லோடு இறக்கலைங்க. டைம் பார்த்தா 10 மணி ஆகுது. வெடிகாலம் 5 மணிக்கு தான் இறக்குவாங்களாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். நேற்றுலாம் வந்துட்டு இங்கே அப்படி ரோடே தாண்ட முடியாது, அந்த அளவு இருந்துச்சு. ஃபுல்லாக நைட் மார்க்கெட்டு. மணி 11:45 ஆகுது. என்ன வண்டி பாஸ் ஆகுது, என்ன காலைக்கடை வைப்பா. டைம் பார்த்தா 5 மணி ஆகுதுங்க. எப்பயுமே வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி ஆல்ட் ஆனது இல்லைங்க எனக்கு. நான் நிறைய டைம் வெங்காயம் ஓட்டிக்கிறோம். இப்போ இது நம்ம வண்டி ஓட்டுறதே வந்துட்டு 3வது நடை இந்த நடை. ஆனால் வந்துட்டு வெங்காயம் எப்பயுமே ஆல்ட் ஆனதுன்னா நம்ம நேரமாக என்ன தெரியல ஆல்ட் ஆயிடுச்சு. பாதி அரிக்கி, இன்னும் பாதி இப்போ அரிக்கி, எல்லாம் தூங்குறாங்க. இப்போ டைம் பார்த்தா 5 மணி ஆகுது. இறக்கி விட்டாலும் வெளியே ஓட்டே போயிடுவோம் சாமி. லோடு வந்து ஒரு வழியாக வெற்றிகரமாக இறக்கி முடிச்சாச்சுங்க. நம்ம ராசங்க நிற்கிறான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு ஒரு குளியல் ஒன்று போட்டு, இப்போ டைம் எவ்வளோ ஆகுதுன்னா 7:45 ஆகுது. பார்க்கலாம் இங்கேருந்து என்ன லோட் ஆகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கேருந்து தூத்துக்குடி போகலாமா இல்லை இங்கேருந்து பெங்களூர் எதுனா ஏற்றின்னு போயிடலாமான்னு சொல்லி ஒரு ஐடியா போடுறான்.
பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு நினச்சின்னு போகலாங்க. ஏன்னா வந்த உடனே எரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டு அதில் மண்ணள்ளிப்பட்டாங்க. சரி, நடக்கிறது நல்லதுக்கே. அதனால் இப்போலாம் எதுவுமே பெருசாக கண்டுக்கிறது இல்லைங்க. சரிங்க, இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாடுறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் எடுக்காங்க. அதே மாதிரி உங்களோட அன்போ அதுவும் எப்பயும் போல் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. இந்த வார்த்தையை சொன்னே நிறைய நாள் அனுமதிக்குது. சரிங்க, பாய்ங்க.